ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வுன்னே சொல்லலாம். சில விஷயங்களில் பார்க்கும்போது அப்படின்னா, என்ன விஷயம் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, உண்மையாகவே சொல்லணும். இந்த பூனைகள், நாய்க்குட்டிகள் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வளர்க்குறாங்க. வளர்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூனைக்குட்டியை வந்து அங்கங்கே விட்டுடுறாங்க. அதாவது அது குட்டி போடுதுன்னா, அந்த குட்டி போடுறத வந்து கொஞ்ச நாள் பால் குடிக்க வச்சுட்டு, அப்புறமா எடுத்துன்னு வந்து வெளியே தூக்கின்னு வந்து விட்டுடுறாங்க. ரோடில் இந்த மாதிரி போகிற வழியிலெல்லாம் வழியிலெல்லாம் விடும்போது என்ன பண்ணுது, பஸ் அடிக்குது. ப்ளஸ் வந்து ஒரு ஒரு பூனை வந்து பார்த்திங்கன்னா கண்ணு கூட திறக்காதுங்க. அந்த ஸ்டேஜ் இருக்கும்போது அந்த மாதிரி பூனைக்குட்டிகள்லாம் என்ன வந்து ரோடு மேலே விட்டுடுறாங்க. ப்ளஸ் அது வந்து அந்தந்த வீட்டான போய் அங்கங்கே நின்று கத்துதுங்க பாவம். யாருமே ஒரு வேளை சாப்பாடு கூட போட மாட்டேன்றாங்க. அதை பார்க்கும்போது கண் கலங்குதுன்னே சொல்லலாம். ப்ளஸ் வந்து இது வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மணிக்கு நினைக்கிறேன், நைட் 10 மணிக்கு எங்கள் வீட்டுக்கு வெளியே வந்து உட்காந்துச்சு பாவம், ஒண்டியாக தனியாக. அதாவது குட்டி இல்லைங்க, ஓரளவுக்கு சின்னசாக குட்டியோட ஒரு அடுத்த ஸ்டேஜ் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது விகரமான பூனைக்குட்டினே சொல்லலாம். பட் வந்து பார்த்திங்கன்னா பாவம், அதுக்கு பசி, சாப்பாடு இல்லை, யாரும் ஒரு வேளை சாப்பாடு கூட போடல. என்ன பண்ணோம், வெளியே உட்காந்துச்சு. அம்மா அம்மா அம்மான்னு கூப்பிடுச்சு. பாவமாக ஆயிடுச்சுங்க. அப்புறமா சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சாதம் தான் கொஞ்சம் வச்சு பார்த்தேன், சாப்பிடுதா இல்லைன்ட்டு. இல்லைன்னா பாலில் தான் மிக்ஸ் பண்ணி வைக்கலாம், சரி எதுக்கும் சாதம் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன். அப்போ பாருங்கள் அதனுடைய பசியை வந்து எப்படி போக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப பசியாக இருந்து பாருங்க, பாவமாகிடுச்சிங்க. அப்போ நம்ம வந்து ஒரு வெறி வருது இல்லைங்களா, அதாவது வெறினா ஒரு உயிரை வளர்க்குறங்க, அந்த உயிருக்கு வந்து கரெக்டாக உணவளித்தா மட்டும் வளங்க, இல்லைன்னா அதுவும் ஒரு பாவம் தாங்க உங்களுக்கு. உண்மையை சொல்லணுன்னா இங்கே பாருங்கள், டைமிங் பாருங்கள், 10 மணி பாவங்க தூக்கின்னு வந்து நீங்கள் பாட்டு ரோட்டில் போட்டு போயிட்டீங்க. அது என்ன பண்ணும் சாப்பாடு இல்லாத? அதை பற்றி யோசிக்கிறீங்களா? அப்படி சோறு போட முடியாதவங்க எதுக்கு இங்கே வளர்க்குறீங்க? உண்மை தானே? சோறு போட முடியாத வளர்க்குறது எதுக்கு? அது எடுத்துகிட்டு வந்து அங்கங்கே விடுறது எதுக்கு? அது அம்மாக்கிட்டேருந்து குழந்தைய பிரித்து எட்டுனுற மாதிரி ஒரு பூனைக்கிட்டேருந்து ஒரு பூனைக்குட்டி வந்து பிரித்து வந்து ரோடில் போட்டு போயிடுறீங்க. அது பஸ் அடிச்சிடுது, லாரி அடிக்குது, ப்ளஸ் உயிருக்கு வந்து நிறைய சேதாரம் ஆகுது. ப்ளஸ் மனிதனுங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நடக்கிறது தான் பேர் கொடுமையாக இருக்குது. நீங்கள் வந்து யோசிக்கலாம், அட போம்மா, இன்னும் எங்களுக்கே சாப்பாடு இல்லை, நாங்கள் எங்கே அந்த உயிர்களுக்கெல்லாம் போடுறதுன்னு யோசிக்கிறீங்களா? அப்படி யோசிக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஒரு காலம் இருந்துச்சுங்க. ஆனால் இப்போ இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இலவசமாக ரேஷனில் அரிசி போடுறாங்க, அதுவும் இருக்குது. அதை கூட நம்ம செஞ்சு கொஞ்சமாக போடலாம். எங்கே எங்களுக்கு செய்யறதுக்கு டைம் இருக்கான்னு கேட்குறீங்களா? அப்படி இல்லைனாலே பழைய சாதம், வீட்டில் மேறுறது, மிச்சம் மீதி நாம் சாப்பிட்றது, குழந்தைங்க சாப்பிட்டு மேறுறது, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய உணவுகளை தான் எடுத்து இந்த மாதிரி உயிர்களுக்கு போடுங்க. வேஸ்ட் பண்ணாதீங்க, குப்பையில் போடாதீங்க. சில வந்து என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இது வந்து கண்டென்ட்டாக போடல. இது வந்து நான் ஆல்ரெடி நிறைய டாக்ஸ்க்கெலாம் சாப்பாடு போட்டிருக்கேன். அதை பார்க்கும்போது எங்களுக்கே பாவமாக இருக்கும். அதுவும் நிலத்தில் அங்கங்கே வந்து குட்டி போட்டு ஓடி போயிடும். அதெல்லாம் கிணத்துல விழுறது இது மாதிரிலாம் இருக்கும். பட் அதை பார்க்கும்போது நம்ம பார்த்துட்டு வர முடியாது இல்லைங்களா, நம்ம மனிதர்கள். அதனால் நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம செய்யலாம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உயிர்களுக்கு வந்து பார்த்திங்க, சாதம் வைக்கிறதுனால நம்ம குறைஞ்சி போயிட மாட்டோங்க. நம்மளுடைய பாவம் புண்ணியங்கள்லாம் அதிகமாகும். பாவத்தை குறைச்சி புண்ணியங்கள் தான் அதிகமாகும்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நமக்கு வந்து இந்த மாதிரி உயிர்களுக்கு எங்கேயாவது உங்கள் கண்ணு முன்னாடி, உங்களுக்கு தெரியாத உயிர்களுக்கெல்லாம் நான் சொல்லலை, உங்களுக்கு கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு உயிர் பசியால் துடிச்சிருந்தா, மனிதர்களாக இருக்கட்டும், உயிரினங்களாக இருக்கட்டும், எந்த உயிர் இருந்தாலுமே சரிங்க, அதுக்குன்னு உங்களால் முடிஞ்சதை வந்து சாப்பாடு, பழைய சாதமோ ஏதாவது முடிஞ்சதை போடுங்க. காக்கா வந்து கத்துச்சுனாலையும் அது பசிக்கு தான் கத்துது அப்படின்றதுக்காக சாதமும் வைங்க கொஞ்சமாக. இப்போ நம்ம ஒரு கரண்டி சாதம் வைக்கிறதுனால நம்ம வந்து பட்னியாக போகிறது இல்லைங்க. அது பசியை வந்து தீர்க்கும்போது அதனுடைய சந்தோஷம் வந்து நம்மளுக்கு இருக்கும் பாருங்கள். இந்த வாயில்லா ஜீவன்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு நீங்கள் போட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதனுடைய சந்தோஷம் வந்து வேறு லெவல் இருக்கும். அந்த மாதிரி சந்தோஷத்தை தான் நான் அனுபவித்தேன் அந்த டைமில். பாவங்க. இப்போ பாருங்கள், இது வந்து சாப்பிட்டாச்சு, வயிறு நிறைய சாப்பிட்டுச்சு. இருந்தாலும் கொஞ்சம் விட்டுருச்சு. ஆனால் இது சின்ன பூனைக்குட்டி அப்படின்றதுனால இது சாப்பிட முடியல. பட் அது பாருங்கள், என்கிட்ட வந்து நிறைய நாள் பழகின மாதிரி உரிமை எடுத்து அது எப்படி வாசமாக பாருங்கள், தேங்க்ஸ் சொல்கிறத பாருங்கள் சாதம் போடுறதுக்கு. எனக்கு உண்மையே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு.
அந்த மனநிறைவு வந்து ஒரு கோடி கொடுத்தா கூட கிடைக்காதுங்க. அந்தளவு சூப்பரான ஒரு அனுபவம். ப்ளஸ் வந்து இந்த மாதிரி உயிர்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கும்போது அந்த சந்தோஷம் வந்து 100 மடங்குன்னே சொல்லலாங்க. இது நான் ஏன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போதோ அல்லது உங்கள் வீட்டை சுற்றி இருக்கும் உயிர்களுக்கோ பசின்னு வந்தால் சாதத்தை பழைய சோறாவது வையுங்க. உங்களுக்கு வந்து அந்த நிம்மதி வந்து எத்தனை கோடி கொடுத்தாலுமே வராதுங்க. சூப்பரான ஒரு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குன்னே சொல்லலாம். மன நிம்மதியை கொடுக்குன்னு சொல்லலாம். அதே சமயம் சில மனசு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ப்ளஸ் வந்து இந்த உயிர்கள் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், கிட்டத்தட்ட ரொம்ப என்னை வந்து கொஞ்ச ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்க்கும்போது என் மனசு வந்து அப்படியே என்ன சொல்கிறது, பூரிப்பு அடைஞ்சிருச்சுன்னே சொல்லலாங்க. பாருங்கள், திணிக்கு அதே வந்து பக்கத்தில் உட்காந்து திணிக்கு ஃபஸ்ட் டைம் தாங்க என்னை பார்க்குது. இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்க்கலைங்க. அது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குது. நீங்கள் சொல்லலாம், இது நீங்கள் வளர்க்குற பூனையே அப்படின்னு சொல்லலாம். இல்லவே இல்லைங்க. அதுக்கு தான் நான் சுற்றி நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து காமிச்சிருக்கேன் எங்கே உட்காந்தது இருக்குன்ட்டு. என் பொண்ணு நான் வளர்க்குற பூனையாக இருந்தால் உள்ளே இருக்கும். பட் வந்து இது வந்து எங்கேயோ இருந்து வந்துச்சு. பாவங்க. இந்த மாதிரி உயிர்களுக்கு நீங்களும் உங்களால் முடிஞ்சு சாப்பாடு வந்து போடுங்கன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இது வந்து நீங்கள் பார்க்கும்போதே புரியும் எந்த நிலைமையில் இருக்குது பாவம் பூனைக்குட்டி. ஃபஸ்ட்டு வந்து உட்காந்துக்கிறதெல்லாம் உங்களுக்கு கேப்சர் பண்ணலான்னு நினச்சேன். பட் முடியல, இருட்டாக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க பாருங்கள் சாப்பிட்டு. இதுக்கு முன்னாடியே ஒரு பூனை எப்படி தாங்க எடுத்துன்னு வந்து விட்டுட்டு இருந்தாங்க. அந்த பூனைக்கு நான் சாப்பாடு போட்டிருந்தேன். இப்போ இது 2வது பூனைங்க. அதுதாங்க, சாப்பாட்டுக்கு வந்து அடிமையாயிருங்க நம்ம ஜீவன்கள். சாப்பாட்டுக்கு அடிமைன்னு சொல்ல முடியாது. பசியை வந்து எந்த டைமில் யார் தீர்க்குறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த அதாவது கண்முன் தெரியும் தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை, அந்த மாதிரி தாங்க இந்த பூனைக்கு வந்து கண்முன் தெரியும் ஜீவனாக நான் போயிட்டேன். அதில் வந்து நம்மளுக்கு சந்தோஷம்னே சொல்லலாம். இப்போ பாருங்கள், அது இன்னும் சாப்பிடுது.